கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் இன்றைய நாளில் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்த தலைப்பு கிறிஸ்துவின் மந்தை. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் யோவான் 10:4 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. நாம் தேவனை மேய்ப்பனாகவும் ஜனங்களை ஆடுகளாகவும் ஆதி முதல் உருவகப்படுத்தி வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றது. சங்கீதம் 103 நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நாம் பரம மேய்ப்பனாகிய கடவுளுக்கு பின் செல்லுகிற ஒரு கூட்ட மக்களாகிய நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்துவின் மந்தையாகிய நமக்கும் பரம மேய்ப்பனாகிய அவருக்கும் உள்ள தொடர்புகள் என்ன என்று தியானிப்போம். ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள முதல் தொடர்பு என்ன? யோவான் 10:15 நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். யோவான் 10:4 ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. மேய்ப்பன் ஆடுகளை அறிந்திருக்கிறார். ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கின்றன. எனவேதான் அவை மேய்ப்பனுக்கு பின் செல்லுகின்றன. ஆண்டவர் சொல்கின்றார், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருந்தார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அவருக்கு முன்னதாகவே வேதபாரகரும் பரிசேயரும் தேவாலயத்திலே தலைமை பொறுப்புகளை ஏற்று அநேக சீசருடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆடுகளை குறித்த கரிசனை கிடையாது. ஆனால் பரம மேய்ப்பன் ஒருவர் வந்துவிட்டார். அவரை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. தேவகுமாரன் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன. பரம மேய்ப்பனுக்கும் ஆடுகளாகிய நமக்கும் உள்ள முதல் தொடர்பு நம்மை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். தேவகுமாரின் சத்தம், திருமறையிலே கொடுக்கப்பட்ட அவருடைய வசனங்கள், அது தனி மனிதன் யாரும் சொல்ல முடியாத வசனங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்ற வார்த்தைகளை வேறொருவரும் சொல்ல முடியாது. நானே ஆடுகளுக்கு மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இந்த வார்த்தைகளை வேறொருவரும் சொல்ல முடியாது. அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கின்றன. ஒரு சமயத்துல ஒரு அலுவலகத்திலே மதிய இடைவேளையின் போது ஒரு அம்மா என்னிடத்திலே வந்து அவருடைய வீட்டில் உள்ள சில துக்கமான நிகழ்ச்சிகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்கு ஒரு வசனத்தை எடுத்து சொன்னேன். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது, துக்கத்தால் பாதிக்கப்பட்ட யாருக்கும் இந்த வசனத்தை சொல்லும் போது அவர்களுக்கு ஆறுதல் உண்டாகும் என்று சொன்னேன். அவர்கள் அந்த வார்த்தைகளை கவனமாய் கவனித்தார்கள். கவனித்து விட்டு சொன்னார்கள், ஒரு தாயின் சத்தத்தை கேட்டது போல் இருக்கிறது. இந்த வசனங்களில் உள்ள ஆறுதலை நான் வேறெங்கும் கேட்கவில்லை. அவ்வளவு அருமையாக என் இருதயத்தை மென்மையாக்குகிறதாக இருக்கிறது. துக்கத்தினாலே பாதிக்கப்பட்ட யாரும் இந்த வசனங்களை கேட்கும் போது மெய்யாகவே அவர்கள் தேர்க்கப்படுகிறார்கள், ஒரு பாதுகாப்பு உணர்வை அடைகிறார்கள் என்று சொன்னார். இது மேய்ப்பனின் குரல். அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கின்றன. பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையிலே மேய்ப்பனின் குரல் கேட்கும் போது, மேய்ப்பன் அருகில் இருக்கிறார், இனி தீமையான ஒன்றும் நமக்கு நேர்ந்து விடாது, அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார் என்ற விசுவாசம் ஆடுகளுக்கு பிறக்கிறது. மேய்ப்பனின் குரல் அது சந்தோஷத்தையும் பாதுகாப்பு உணர்வையும் தருகிறது. துக்கத்தில் இருப்பவர்களுக்கு மெய்யான ஆறுதல் தருகிற கிறிஸ்துவின் வசனங்களுக்கு எந்த வசனமும் ஈடாகாது. சாது சுந்தர் சிங் தன்னுடைய வாழ்க்கையிலே தற்கொலைக்கு நேராக அவர் செல்லும் போது, இந்த உலகில் மெய்யான தெய்வம் என்று ஒன்று உண்டென்றால் அது இரவு விடுவதற்குள் எனக்கு தரிசனமாக வேண்டும், இல்லை என்றால் நான் காலையிலே ரயிலிலே பாய்ந்து என்ற உயிரை முடித்துக் கொள்வேன் என்று தீர்மானம் எடுத்தார். வெகு நேரம் காத்திருந்த பிறகு அவர் இருந்த அறையின் ஜன்னல் வழியாக தேவகுமாரன் தன்னுடைய பாதங்களையும் வஸ்திர தொங்கலையும் அவருக்கு காட்டினார். அதை பார்த்த மாத்திரத்திலே இது யாருடையது என்று அவருக்கு புரிந்துவிட்டது. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். எனவே கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி தேவகுமாரனை தரிசிக்காவிட்டால் நாங்கள் செத்து போவோம் என்று சொன்னால் நமக்கு தரிசனமாவாரா? தரிசனமாக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து உபதேசிக்கிறவர்கள் அநேகர் நமக்கு அவைகளை விவரித்து சொல்லி இருக்கிறார்கள்.
நம்முடைய கையிலே வேதாகமம் கொடுக்கப்பட்ட காலம். இவைகளை பற்றி கொண்டு அவரை விசுவாசிக்க முடியுமானால் நாம் விசுவாசித்து நித்தியத்துக்கு போக வேண்டும். இதெல்லாம் இல்லாத காலத்திலே அவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களுக்கு அவர் தரிசனமானார். இந்தியாவிலே பல இடங்களுக்கு நடந்தே சென்று ஊழியத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் அவரை தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாயிருந்தார். இரண்டாவது, மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன? மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறபடியினால் அவைகளை பெயர் சொல்லி அழைக்கின்றான். யோவான் 10:3 அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான். ஏசாயா 43:1 பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆம், ஆதி முதல் தேவன் தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். உலகத்தில் 1000 கோடானு கோடி மக்கள் இருந்தாலும் தம்முடையவர்களை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். நாம் பிறக்கும் முன்பே அவர் நம்மை அறிவார். நாம் அவரை அறிந்து கொள்ளும் காலத்தையும் அவர் முன்குறித்திருக்கின்றார். கலாத்தியர் 1:15 என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்று குறிப்பிடுகிறார். நாம் தாயின் வயிற்றில் இருக்கும் என்பதாகவே நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிற தெய்வம். சங்கீதம் 139:16 என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. நம்மை முற்றிலும் அறிந்திருக்கிற தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்து கூப்பிடுகிறவர். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு ஆயக்காரனாகிய சகேயு காட்டத்தி மரத்திலே ஏறி நின்று பார்த்தான். இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அவனுக்கு ஆச்சரியம். நான் மறைந்திருப்பதை கூட தற்செயலாக யாரும் பார்த்து விடலாம், ஆனால் என்னுடைய பெயரை சொல்லி அவர் என்னுடைய வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தையும் சொல்லி இருக்கிறாரே. அந்த ஆச்சரியத்தோடு சந்தோஷமாய் இறங்கி அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். போகிற வழியிலேயே அவருடைய பிரசன்னத்துக்கு அருகிலே வரும்போது தான் செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் அறிந்து கொண்டான். அப்படியே நல்ல தீர்மானங்களை எடுத்தான். தேவகுமாரனிடத்திலே அதை அறிக்கை செய்தான். அவருடைய வீட்டுக்கு போய் சேரும் என்பதாகவே இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. நம்ம எல்லாம் அவர் முன்குறித்திருக்கின்றார், அழைத்திருக்கின்றார், நம்மோடு வாசம் பண்ண விரும்புகின்றார். நம்முடைய பெயர்களை பரலோகத்திலே எழுதியிருக்கின்றார். உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். எழுதுகிறவர் அவர். இன்றைக்கு என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று ஒருவனுக்கு சொன்னால் சொன்னதுதான். அவன் பரதேசில் இருப்பான், பரலோகத்துக்கு அவரோடு பின் செல்லுவான். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். நாம் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிற ஆடுகள். மூன்றாவது, மேய்ப்பனானவன் ஆடுகளுக்கு முன்னே நடந்து செல்லுகின்றான். பரம மேய்ப்பனாகிய தேவகுமாரன் நமக்கு முன்னே நடந்து சென்று நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்திருக்கின்றார். அவருக்கு பின் செல்லுகிற அவருடைய அடியார்களின் கூட்டம், பரிசுத்தவான்களின் கூட்டம், அந்த கூட்டத்திலே நாம் இருக்கின்றோம். அவன் தன் ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். தேவகுமாரன் இரவு விருந்திலே சீசர்களுடைய கால்களை கழுவினார். அந்த வேலையை செய்து முடித்தவுடனே அவர்களை பார்த்து சொல்லுகின்றார். யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடைவீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் இந்த தாழ்மையின் பாடத்தை அவர் செய்து காட்டி அவர்களுக்கு புரிய வைத்தார். தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று உபதேசித்து விட்டு போவதற்கு பதிலாக தேவகுமாரனே முன்னாலே செய்து காட்டினார். 1 பேதுரு 2:21 தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். பின்தொடர்ந்து வரும்படிக்கு நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கின்றார். அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டமான ஆடுகள் நாம். ஆடுகளுக்கு முன்னே மேய்ப்பன் நடந்து போகின்றார். ஆடுகள் அவர் சத்தத்தை அறிந்து அவருக்கு பின் செல்லுகின்றன. அவருக்கு பின் செல்லாமல் தன்னுடைய இஷ்டத்திற்கு போகிற ஆடுகள் அவருடையவைகள் அல்ல. மார்க் 10:32 பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். தம்முடைய பாடு மரணங்களை அனுபவிக்கும்படிக்கு தேவகுமாரன் எருசலேமுக்கு புறப்பட்டார். அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மை கல்லெறிய தேடினார்கள், நீர் அங்கே போகலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்கள் எல்லாருக்கும் முன்னாலே அவர் நடந்து போகிறார். அவரோட மறிக்கும்படிக்கு நாமும் போவோம் என்று சொல்லிக்கொண்டு தோமாவும் மற்றவர்களும் அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்படியானால் பாடு மரணங்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் முன் செல்லுகின்றார்.
அவர்கள் பயத்தோடு அவருக்கு பின்னே சென்றார்கள். தேவகுமாரன் தம்முடைய சீசர்களுக்கு அவர்கள் பட வேண்டிய பாடுகளை குறித்து ஏற்கனவே சொல்லி இருந்தார். என் நாமத்தின் நிமித்தம் பலராலும் பகைக்கப்படுவீர்கள். உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று கருதும் காலம் வரும். உங்கள் நீடிய பொறுமையினால் நீங்கள் இவற்றையெல்லாம் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் முன் சொல்லுகின்றார், அவர்கள் எல்லாம் பின் சொல்லுகின்றார்கள். தேவகுமாரை நோக்கி பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்தொடர்ந்து வர நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய். அப்படியானால் இப்பொழுது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எவ்விதமான பாடுகளை அனுபவிக்கப் போகிறேன் என்பது உனக்கு தெரியாது. அந்த பாடுகளை நீ இப்பொழுது அனுபவிக்க வேண்டியதில்லை. ஆனால் பின்னாலே ஒரு நாள் நீ என் பின்னே வருவாய். அவர்களெல்லாம் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆனால் தேவ ஆவியானவர் அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எருசலேமில் இருந்து ஏவ துவங்கிய பிறகு அவர்களும் தேவகுமாரனின் பாடுகளுக்கு ஒப்பான பாடுகளை தேசமெங்கும் அனுபவித்தார்கள். தேசாதேசங்களுக்கு சென்று இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அப்படியானால் பாடுபடுவதிலும் மேய்ப்பனை பின் செல்லும் ஆடுகளாக நாம் இருக்க வேண்டும். பாடுபடும் போது நாம் எப்படி இருக்க வேண்டும்? தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ள வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார். நமக்கு முன் செல்லும் ஒரு மேய்ப்பன். நான்காவது, மந்தையை ஒருங்கிணைக்கின்ற ஒரு மேய்ப்பன். யோவான் 10:16 இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் எங்கே இருக்கின்றன நமக்கு தெரியாது. ஆனால் மேய்ப்பன் அறிவார். நம்முடைய பணி உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியது. அவற்றை நாம் தேடி கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் காதுகளிலே விழச் செய்திருக்கிறோமா? அந்த பணியை செய்யும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஒன்று சேர்க்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். கிறிஸ்துவின் மந்தையாகிய நமக்கு பரம மேய்ப்பனாகிய அவர் செய்வது என்ன? யோவான் 10:10-28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவைகளை ஒருவரும் அவருடைய கைகளில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை பரிசுத்தமாக்குகிறவர். உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி தம்மேல் நம்பிக்கையா இருக்க பண்ணியிருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கின்றார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அந்த பாக்கியத்தை நினைத்தவர்களாய் கர்த்தருக்கு பின் செல்வோம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.